இன்றைக்கு ஓரணியில் திரள்வோம் என்று முதலமைச்சர் ஊர் ஊராக புறப்பட்டிருக்கிறார். எதற்காக புறப்பட்டிருக்கிறார்? அமித்ஷா அவர்கள் என்னைக்கு சென்னைக்கு வந்து அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி என்று சொன்னார்களோ அன்றையிலிருந்து இன்னைக்கு ஒரே பித்தல் பதட்டல் அவர்களுக்கு ஓரணியில் திரள் சொல்லுகிறார். 2026 ஆட்சி மாற்றம் வருவது உறுதி, யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். இன்னொன்றை சொல்லுகிறேன், என்னைக்காவது திமுக வந்து என்றைக்காவது திமுக தொடர்ந்து ஆட்சியிலே இருந்திருக்கிறதா என்று சொன்னால் ஒரு காலம் கிடையாது. 1969 கலைஞர் முதலமைச்சராக இருந்தார்கள், 67, அதுக்கப்புறம் 89 தான், 22 வருஷம் ஆட்சியில இல்லை. 91 அம்மா முதலமைச்சராக இருந்தார்கள், 96 திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தது 2001 மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தது. 2006 திமுக ஆட்சி வந்த மைனாரிட்டி அரசாங்கம். 2011 முதலமைச்சர் அம்மா தான், 2016 முதலமைச்சர் அம்மா தான். தொடர்ந்து அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது. அதோடு தான் இப்பொழுது நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். எதற்காக என்றால் மீண்டும் ஆட்சியில் வர வேண்டும் என்பதற்காகத்தான். கருப்பபுரம் நடந்த பேச்சினார். 4 வயது சிறுமி முதல் 104 வயது முதிர்ந்தவர்கள் கூட விட மாட்டாங்க. 10 வயது சிறுமியை திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 வயது சிறுமி அப்படி அலக்காக தூக்கி கொண்டு காட்டுக்குள் செல்கிறார். அவர் யார் என்று சிசிடிவி கேமராவில் தெரிகிறது. இதுவரையிலும் கைது செய்யப்படவில்லை. அதே மாவட்டத்தில் 3 சம்பவங்கள், 3 வாரத்தில் 3 சம்பவங்கள் இதுவரையிலும் கிடையாது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் சார் யார், இதுவரையிலும் விடை கிடையாது. திமுகவை சேர்ந்தவர்கள், திமுக மாவட்ட செயலர் அந்த பாவத்தை செய்கிறார்கள். ஆனால் இதுவரையிலும் எதுவும் கிடையாது. பெருந்தலைவர் காமராஜர் பற்றி பேசினார்கள். கர்ம வீரர் காமராஜர், கல்விக்கண் திறந்தவர் காமராஜர். ஆனால் இன்னைக்கு திருச்சி சிவா அவர்கள் பேசியிருக்கிறார்கள், ஏசி இல்லாமல் தூக்க மாட்டேன் என்று. கலைஞர் பெருந்தலைவர் காமராஜர் கலைஞருடைய கையை போய் பிடிச்சிட்டு, ஐயா இனிமே நீங்க தமிழ்நாட்டை நீங்க தான் காப்பாற்றணும்னு சொன்னாங்களாம். எத்தனை புழுகு, எத்தனை அண்ட புழுகு இது! காமராஜரை பற்றி எவ்வளவெல்லாம் கேவலமாக பேசியவர் கலைஞர் அவர்கள். அதே வழியில் தானே திருச்சி சிவா அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். எல்லாம் கேலியும் கிண்டலும் காமராஜரை பற்றி பேசிவிட்டு இப்பொழுது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி. மக்கள் நலனின் அக்கறை இல்லாத ஆட்சி இந்த ஆட்சி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.